ஒரு நாட்டோட பிரச்சனை கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. ஒரு படத்துக்கு இவ்வளோ பேர் போகும்போது அப்பயே தெரிஞ்சிச்சு பாலிடிக்ஸ் தானே. இதெல்லாம் பண்ணி இவனுக்கு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஓட்டு ஒரு சல்லி பிசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஓட்டு வர போகிறது இல்லை. சூழ்ச்சி ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரியல. தளபதி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஃபெஸ்டிவல். அடுத்த தளபதி அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்களை சொல்ல முடியாது. அவரோட கடைசி படம் கதையே இல்லைனா கூட படம் பிளாக் பஸ்டர் தான். விஜய் படம் வந்து பராசக்தி போனி ஆகிட்டு. இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணது வந்து ஒரு பெரிய லாஸ். நீங்கள் என்ன கட்ஸு கொடுக்கலங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமும் கொடுத்துடணும். டைம் கொடுக்காதது மிகப்பெரிய தவறு. உங்களை எதிர்த்து வந்து ப்ராப்ளி கேள்வி கேட்க முடியாமல் இருக்கலாம், பட் உங்கள் மனசாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஏங்க இப்போ ஒரு 3000 கொடுத்தாங்க. 3000 வாங்கிட்டு வெளியில் வந்து ஒரு 50 வயசு ஆளே என்ன சொல்கிறான், எங்கள் பணம் தான் கொடுக்குறாங்க, நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வெளியில். உங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் கேசரின்றாங்க. கேசரி அப்படின்னு தெரிஞ்சிச்சா அதுக்கு வந்து சென்சார் போர்டில் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை சென்சார் இஷ்யூவில், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஜனநாயகன் படம் ஆக்சுவலாக வந்து இப்போது எனக்கு சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து படம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 days 3 days வந்து ஸ்க்ரீனிங் கூப்பிட்ருவாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு December 19th வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணியாச்சுன்னா அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃபீஸர் இருப்பார், ப்ளஸ் 4 பேர் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸ் எப்படின்னா ஒரு ஜென்ட்ஸ் லேடிஸ் மிக்சராக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வேறு வேறு துறையில் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பு இல்லைன்னா ஜென்ரலாக வந்து யாருக்கும் எதிர்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ 4 பேர்லாம் பார்த்துட்டு இவங்களோட கருத்து எனக்கு இந்த சீனில் எனக்கு பிடிக்கல, இந்த டைலாக் வந்து ஏதாவது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு மாதிரி நோட் பண்ணிட்டு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க இடையில வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, நீங்கள் படத்தை ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு இந்த டைலாக் ரிப்பீட் பண்ணி காமிங்க அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு இருக்குது. கையில் ஃபுல்லாக அவங்க ஸ்கிரிப்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இத்தனை கட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்டர் ப்ளஸ் கூட ஒருத்தர் வரலாம். யூஸ்வலாக டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து படத்துக்கு நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதே மாதிரி இத்தனை கட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்ஸும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில தடவை ஒரு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து 5 கட்டு பண்ணால் போதும் உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன், இல்லை எனக்கு வந்து 15 கட்டு பண்ணுங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கதைக்கு ஏற்றாப்புல சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் 24 கட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்து டைரக்டர் ஆர்கியூ பண்ணிவிட்டு இந்த டைலாக் ஏன் நீங்கள் கட்டு கொடுக்குறீங்கலாம் கேட்கலாம். ஸோ அது சில தடவை அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ 24 கட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, டைரக்டர் வந்து ஓகே 24 கட்ஸுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா ஒரு நாள் 2 நாளில் அவங்க எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க. கட்ஸு கரெக்டாக இருக்கான்னு அவங்க செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவங்க வேலை. இதுக்கப்புறம் ஏன் ஒரு 2 weeks ஒரு வேலையும் நடக்கலை? இப்போ அன்றைக்கி எதிர்ப்பு சொல்லாத ஒரு நபர் வந்து அவ்வளோ லேட்டாக எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? நீங்கள் அவங்களுக்கு அன்றைக்கே உங்களுக்கு எதிர்ப்பு சொல்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அன்றைக்கி தான் சொல்லிடணும். 19th வந்து ஏன்னா அந்த படம் நான் பார்க்கல. ஸோ ஜனநாயகன் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பொங்கல், இந்த பொங்கல் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்காக வந்து அமைஞ்சிடுச்சு. அண்ட் எங்கள் தளபதி படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு பேர் இல்லை, பட் ஃபெஸ்டிவல் அவ்வளோதான், எல்லாருமே கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து அவர் சும்மா இருக்கும்போதே அவருக்கு அவ்வளோ இடைஞ்சல்லாம் இருக்கும். இப்போ அவர் வந்து அடுத்த ஒரு பெரிய பாதைக்கு வந்து போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சகஜம் தான். ஆனால் இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிக்கிற ஸ்டேட்லாம் இல்லை. அது நீங்கள் ட்விட்டரில் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி, முன்னாடிலாம் ரொம்ப கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அது நடக்கிறதான மெர்சலுக்கு அப்புறம்லேருந்தே நமக்கு வந்து அந்த ஒரு இன்டென்சிட்டி, அது இந்த சென்சார் போர்டெலாம் தாண்டி வரதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஃபைன், வெயிட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கடைசி படத்தப்போ பிரச்சனை வரலனா தான் இங்கே தப்புன்னு சொல்லுவேன். பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து எதிர்க்கிறாங்களே, இந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றாங்களே, அப்போ படத்தோட கான்செப்டோ இல்லை படத்தில் இருக்க ஒரு சீனோ எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு டிலே பண்ணுறாங்களோ எக்ஸ்பெக்டேஷன் ஏறும், ஃபேன்ஸ் மத்தியில் எப்போ வரும்ன்ற கேள்வி வரும், அது ஒரு ப்ரொமோஷனாக மாறும். ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து போகுதுன்னு சொல்லுவேன் நான். பராசக்தி நான் திருப்பி சொல்கிறேன், என்டர்டெய்னராக பார்க்காதீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக பார்க்காதீங்க. தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலிமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜனநாயகன் பராசக்தின்னு பார்க்க மாட்டீங்க. ஜனநாயகன் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம், தளபதிக்கு ஒரு ஃபேர்வெலாக பார்க்கலாம். பராசக்தி அப்படின்றது தமிழில் வந்து பேசுகிற ஒரு படமாக இருக்குது, தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசுகிற ஒரு படமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். 2 படத்துக்குமே வந்து சப்போர்ட் ஈக்குவலாக வந்திருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது.
விஜயோடைய கடைசி படம் எஸ்கே வந்து விஜயை தகர்த்துட்டு அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருந்துச்சு பராசக்தி. இல்லை, என்றைக்குமே ஒரே தலைவர், ஒரே தளபதி, ஒரே தலை, அதில் வந்து மாற்றமே வந்து கிடையாது. சரி, நான் இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து MS தோனி போயிட்டாருன்னா தலை அப்படின்றது ருத்ராஜ் கெய்க்வாட்னா ஒத்துப்பீங்களா? அது எப்படி சொல்ல முடியாதோ அடுத்த தளபதி அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்களை சொல்ல முடியாது. பட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பெரிய பேர் வந்துருக்கு. எப்படி தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஒரு பெரிய ஒரு பேர் இருக்கும், தமிழ் சினிமானா அஜித், விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த வரிசையில் இவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் பேர் இருக்குது. நம்மளாம் வந்து அவர் ஒரு சர்க்கிள்குள்ளே வைக்க வேணான்னு நினைக்கிறேன். தம்பி பொங்கல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அண்ணனோட திருவிழா இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் கேசரின்றாங்க. கேசரி அப்படின்னு தெரிஞ்சிச்சா அதுக்கு வந்து சென்சார் போர்டில் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. படத்தை வந்து இந்த OM அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் இந்த கிராஃபிக்கல் வைஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க, VFXல ஏதோ காமிக்கிறாங்க. அப்போ என்னதான் படத்தை சொல்லியிருக்காங்கன்ற கேள்வி எழுதில்ல. ஸோ கண்டிப்பாக இன்னும் சோலோ ரிலீஸாலாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து ஜனநாயகனுக்கு இருக்கும். தளபதி ஃபேன்ஸ்க்கு ஜனநாயகன் படம் டிலே ஆகிறது வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்கும். நீங்கள் யாரோட ஃபேனு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக நான் வந்து விஜய் சார் ஃபேன் தான். எனக்கு அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அவர்களையுமே வந்து பிடிக்கும். பட் இங்கே வந்து நம்ம ஒரு விஜய் ஃபேன் அப்படின்றத தாண்டி நாங்கள் இப்போ வந்து விஜய் ஃபேனாக இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு ஹர்ட் ஆகும். பட் நாங்கள் வந்து எப்போலேருந்தோ வந்து நாங்களாம் அனில்ஸ் தான். பட் அங்கே வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த படத்துலையும் ஒரு சில விஷயங்கள் இப்படி நடக்கும்ன்றது முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். லேட்டாக வரும், அப்படி வரல OTTயில் வந்தால் கூட நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இதுவே என்ன யோசிப்போம் அப்படின்னா, சரி OTTயில் வந்துச்சு திருப்பி நமக்காக ஒரு படம் வரமாட்டாரா, சரி ஒரு ரிக்வஸ்ட்டாக வைப்போம் தான் நாங்கள் பார்ப்போம். ஆமாம், ஆக்சுவலி நான் ஒரு விஜய் ஃபேன் தான். வரலன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் தான் SK ஃபேன், அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான். ஜனநாயகன் படத்தை உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்கள் சைடில் இருந்து குரல் கொடுக்க முடியாதா, ஆனால் அவங்களுடைய தரப்புல இருந்து எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஜனநாயகன் படத்தை தயவு செய்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. இல்லை மத்திய அரசு நம்ம அரசுக்கோ ஏதாவது அவங்களுடைய சூழ்ச்சி ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரில. ஆனால் மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எல்லா படத்தையும் நம்ம வரவேற்கிறோம். இந்த படத்தை எப்படி நம்ம வரவேற்கிறோமோ ஜனநாயகன் படத்தையும் நம்ம சீக்கிரமாக வரவேற்று கொண்டாடுவோம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். சார் ஒரு ஷோவில் வரல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்துடும் ப்ரோ, கண்டிப்பாக. எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல். ஸோ விஜய் படம் ரிலீஸ் ஆகாமல் தான் நம்மளுக்கு பொங்கல். ஸோ கண்டிப்பாக வந்துடும், பார்க்கலாம். சார் அதாங்க, அந்த படத்தை சென்சார் இஷ்யூ வரதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த படத்தில் சென்சார் இஷ்யூ வந்ததுன்னா நியாயமாக பண்ணியிருக்கலாம். அந்த படத்தில் சென்சார் இஷ்யூலாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு ரீமேக் திரைப்படம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 2-3 இடத்துல பேசியிருக்காரு அரசியல். அது வந்து இவங்களுக்கு காண்டாக இருக்கும். ஏன்னா படத்தை நேரில் சொல்கிறத விட ஸ்க்ரீனில் வர ஆடியன்ஸ் மூலமாக சொன்னாங்கன்னா அது ரீச் ஆகும். ஒரு சாதாரண ஆள் சொன்னாங்கன்னா ரீச் ஆகாது. ஒரு மாதம் உள்ள ஆர்டிஸ்ட் சொன்னாங்கன்னா அது மக்கள் மத்தியில் போய் அப்படியே ரீச் ஆகிடும். ஏங்க இப்போ கூட 3000 கொடுத்தாங்க. 3000 வாங்கிட்டு வெளியில் வந்து ஒரு 50 வயசு ஆளே என்ன சொல்கிறான், 3000 என் பணம் தானே ஏன் கொடுக்குறாங்க, அவன் சொந்த காசு எடுத்தா கொடுத்துட்டா, எங்கள் பணம் தான் கொடுக்குறாங்க, நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் வெளியில். எங்கேயும் இல்லை, கேட்குறதுல தான் இருந்தது இந்த சம்பவம். வாங்கிட்டு வெளியில் வராங்க, இந்த சம்பவம் நடக்குது. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மாறின்னு வராங்க. 2026 கண்டிப்பாக தேர்தல் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கும். அது பழைய அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒரு பயத்தை வந்து புளியை கரைக்கிற மாதிரி இருக்க மாதிரி, வயிற்றுல புளியை கரைச்சிடும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வந்து 2026 வரணும்னு வச்சிங்களேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு இளைஞர்களும் சரி யாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. பழைய ஆளுங்க தான் ஆண்டு நிற்பாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் சார், நாளைக்கு வந்து உதயநிதி வந்து உட்காந்துப்பார். அதுக்கப்புறம் உதயநிதி வந்து அதுக்கப்புறம் துணை முதல்வராக உதயநிதியோட பையன் வந்து உட்காந்துப்பான். இதுதான் நடக்கும். நம்ம வந்து தமிழங்க வந்து ஓட்டு மட்டும் போட்டுட்டு போயினே வேண்டியதான். இதை வந்து ஜனங்க வந்து பப்ளிக் வந்து மாற்ற வைக்கணும். மாற்றினா தான் பப்ளிக்கு, ஓகேங்களா? ஒரே ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்ட்டு அவங்க கொஞ்சமாவது சிந்திக்கணும். சிந்திச்சா நல்லது. இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இந்திய குடிமகனாக என்னோட கருத்து. அந்த நாள் தான் அவங்க பயந்து போய் நிறுத்திட்டாங்க. கண்டிப்பாக வெளியே தெரியாது. ஏன்னா இதே சிவகார்த்திகேயன் படம் மட்ராசி படம் வந்தது, அது இந்த அளவுக்கு யாராவது ரஷ் இருந்ததா? இதே நம்ம காசி டாக்கீஸில் முதல் நாள் சாதாரணமாக கூட்டம் இருந்தது. சாதாரணமாக போய் பார்த்துட்டு அடுத்த நாள் 2 நாள் 3 நாளையும் காலி ஆகிடுச்சு. இவ்வளோ மீடியா இல்லை, இவ்வளோ கூட்டம் பப்ளிக்லாம் இல்லை. இதுலேயே கொஞ்சம் நிறைய ஏகப்பட்ட போய் பப்ளிக் வந்தது வந்து கொஞ்சம் ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பப்ளிக் எடுத்து நுழைச்சிருக்காங்க இந்த இது. ஏன்னா 7 ஸ்க்ரீன்லையுமே இந்த படம் 7 ஸ்க்ரீன்லேயும் வந்து அவங்க ஃபுல் ரஷ்ஷை காட்டணும். அது கொஞ்சம் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரமோஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி விஜய் படம் வந்தால் பராசக்தி போனியாக இருக்கு. அதனால தான் அவரோட கடைசி படம் கதையே இல்லைனா கூட படம் பிளாக் பஸ்டர் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அவங்க தள்ளி போட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்க தள்ளி போட வந்து விஜய்க்கு படம் மக்களுக்கு வந்து இதுவாகிடும். ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு குறைச்சல் தராங்க. என்னென்னா நடிகர் சங்கம் வாயே திறக்காமல் இருக்குது.
அது ரொம்ப தப்பு. ஒரு படத்துக்கு இவ்வளோ குறைச்சி தரானே, நடிகர் கார்த்திக் என்ன பண்ணுறாரு, விஷால் என்ன பண்ணுறாரு, நாசர் என்ன பண்ணுறாருன்னு என்னென்னே தெரியல. கவனம் அவங்கெல்லாம் ஓட்டு தலைவரை தேர்ந்தெடுத்ததுலாம் வேஸ்ட். இதுலேயும் இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு இதுக்கப்புறம் கட்டடத்தை கட்டி வந்து என்ன பண்ண போகிறாங்க வந்து. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணது வந்து ஒரு பெரிய லாஸ். நீங்கள் என்ன கட்ஸு கொடுக்கணும் கொடுக்கலங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமுக்கு கொடுத்துடணும். டைம் கொடுக்காதது மிகப்பெரிய தவறு. இது கண்டிப்பாக ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த ப்ரொடியூசரோ விஜயாலேயோ உங்களை எதிர்த்து வந்து ப்ராப்ளி கேள்வி கேட்க முடியாமல் இருக்கலாம். பட் உங்கள் மனசாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும். கூட பராசக்தி படம் வந்திருந்தா இந்த அளவுக்கு பராசக்தி வெளியே தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் கூட பராசக்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சது ஒரு டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ் அது. ஏன்னா 1965 என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை அப்படியே எடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம் அது. ஸோ ஜனநாயகன் படத்தை நம்ம பார்க்காம நம்ம வந்து 2 படத்தையும் கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயம். பட் ஜனநாயகனுக்கு எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு யாரை கேட்டாலும் ஜனநாயகன் எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் மக்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு பொங்கலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலிடே. ஒரு 1 வீக் கிடையாது, இது ஆல்மோஸ்ட் 10 டேஸுங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் வந்து 9th 10th 11th இந்த 3 நாள் வந்து ஜனநாயகனை பற்றி அந்தளவுக்கு பேசியிருப்பாங்க. தலைவா அரசியல் தான் தலைவா, இதில் என்ன இருக்குது, அவர் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாலிடிக்ஸ் தான். அவங்க நேற்று கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மேல்முறையீடு உடனே போகிறாங்க. ஒரு நாட்டோட பிரச்சனை கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. ஒரு படத்துக்கு இவ்வளோ பேர் போகும்போது அப்பயே தெரிஞ்சிச்சு பாலிடிக்ஸ் தானே. ஓகே, அது எப்போ வந்தாலும் அன்றைக்கி செலிப்ரேஷன் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ரெஸ்பெக்டாக அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அமைச்சிருக்கணும். 33 வருஷம் இருந்திருக்காரு. எத்தனையோ ஒரு நிறைய உழவு படங்கள் வந்துட்டு படங்கள் குப்பைன்னு விமர்சனம் வந்தால் கூட தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு லாபத்தை கொடுத்த படங்கள் தான். பட் அவருக்கு இப்படி ஒரு ஃபேர்வெல் வந்து அது கொடுத்துருக்க வேண்டாம், அனாவசியம் தான். இதெல்லாம் பண்ணி இவனுக்கு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஓட்டு ஒரு சல்லி பிசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஓட்டு வளர போகிறது இல்லை. மேற்கொண்டு 300 வருஷம் ஆனாலும் இங்கே தாமரை மலராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஏன் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எப்படியோ தோக்க தான் போகிறோம், இருக்கிற வெறுப்பையும் சேர்த்து சம்பாதிச்சுட்டு போகிறோன்ற மாதிரி தான். பட் எல்லாமே அவர் பார்த்தது தான். என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கல, புதுசாக இருக்குது, அதையும் பார்த்தாச்சு அவரோட ஃபேர்வெல் மூவியில். அவ்வளோதான் தலைவா. நான் அதை சொல்லிட்டேனே, எவ்வளோ பெரிய ஆளோட படமாக கூட அவரோட எதிர்க்க வரட்டும் தலைவா. அது 2 கம்பேரிட்டே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாரிசு துணிவுன்னு வரும்போது அவங்க சேம் காம்படிட்டர் தான். அதுக்கே வாரிசு எந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடினாங்கன்னு தெரியும். அது இத்தனைக்கும் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு படம். அது தெலுங்கு சீரியல் கதை தான். பட் அதுவே கொண்டாடினாங்கன்னா, ஜனநாயகன் ஒரு ஃபேர்வெல் மூவி நீங்கள் வெளியில் போய் பார்த்தாலே தெரியும் பேனர் எவ்வளோ பேர் இருக்குது. அவர் வராத படத்துக்கு அவ்வளோ பேனர் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணணும், அண்ணன் வரல நான் வரல மாட்டேன், அண்ணன் வராமல் நான் வர மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவருக்குமே அந்த பாலிடிக்ஸ் தெரியும். ஸோ அவரால் முழுக்க இந்த முடிவு எடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் அவர் துணை நின்றுக்கலான்றது என்னோட கருத்து. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர் ஃபேனாக வந்து சிவா நான் சொன்ன மாதிரி நாங்களும் ஜனநாயகன் படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளோதான். ஆமாம், அது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்சார் போர்டுன்றது ஒரு நியாயமாக இருக்கணும், எல்லாருக்கும் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு விஷயத்த இப்போ தியேட்டருக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ரசிகர்களை ஏமாற்றிட்டு அன்றைக்கி விடாமல் இருக்கிறது தப்பு. அதை பற்றி முதல்வர் கூட பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே மனம் வருத்தக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த சாய்லீலா அந்த படத்தில் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்களா, எனக்கு ஜனநாயகன் அவங்க ஹீரோயினாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ. ஏன்னா அதில் நடிச்சிட்டாங்கன்றது இல்லை, அவங்களோட டான்ஸ்லாம் விஜய் அண்ணன் கூட சேர்ந்து, ஏன்னா லாஸ்ட்டு படம்ன்றனால அவ்வளோ அழகாக மூமெண்ட்லாம் போடுவாங்க. ஸோ அவர் கூட போட்டால் இன்னும் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது நடக்காமல் போயிடுமான்னு பயமாக இருக்குது. அவர் படம் எல்லாத்துக்குமே இஷ்யூ வரும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதுவும் கலாய்க்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்றாங்க. எந்த படத்தில் இல்லை, எல்லா படத்துலையுமே வரும். பட் ஆனால் அது இங்கே ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்லேயே நிறைய படங்கள், ரஜினி படங்களே வந்துருக்கு. ரஜினியை ஓப்பனாக மேடையில் சொல்லியிருக்காரு, கலைஞர் அவர்களை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான படம், ஆனால் இதுக்கு வந்து கலைஞரை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இங்கே அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் அங்கே பார்ப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே அந்த இது சென்சார் பார்க்குது, அவங்க அது ரொம்ப டீப்பாக பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் அது விட்டு இருந்தால் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப அழகாக போயிருக்கும் அந்த படம். அதில் நிறைய கட் பண்ணால் அது ரசிகர்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். விஜயோட ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். அவர் இதுக்கப்புறம் படம் நடிக்க போகிறது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும், இதுதான் அவருடைய கடைசி படம்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது எதுக்கு ஒரு விஜய் வந்து அந்தளவுக்கு மாற்றி எதிர்க்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் எதிர்க்கிறது காரணம் வந்து என்னென்னா, ஒன்று மிரட்டி விடுறதுக்கு. ஆக்சுவலாக விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலுக்கு போனது காரணமே இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மெர்சல் படமும் இன்னொரு படமும் ஒரே கத்தி. ஸோ அந்த படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து ஏடிஎம்கே எதிர்த்தாங்க, ஒரு படத்தை வந்து பிஜேபி எதிர்த்தாங்க. ஸோ அவங்களாம் எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதுக்கு பிஹைண்டாக பண்ணுற விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு படத்தை அவ்வளோ பாதிக்குதில்ல, ஒரு தாண்டி எவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது.
சும்மாலாம் ஒரு படத்தை எடுக்க முடியாதுங்க. ஒரு படத்தில் அவ்வளோ ஒரு உழைப்பு போட்டு ஒரு படத்தை எடுக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பேருக்காகவும் இல்லை அவரை எதிர்ப்பு காமிக்கிறதுக்காக அவருக்கு ஏதாவது பண்ணுறதும் ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரியை வந்து பாதிக்கும் போது அது வந்து ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆக்சுவலாக வந்து கொள்றீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலில் வந்து நல்லா கல்லா காட்டியிருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்த எல்லாருமே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், அந்த ப்ரொடியூசரை தாண்டி இவங்க எல்லாமே நல்லா கல்லா காட்டியிருப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டீங்க. அது வந்து தவறான விஷயம்.